வணக்கம் மக்களே. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில அரசியல்வாதிகளை சந்திச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஏன்னா உங்களோட சில எதிரிகளை போய் அவங்க சந்திச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறத இந்த ஒரு வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸ்டாலின் சார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஸ்டாலின் சாரை போய் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரு வைகோ அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி அவங்க வீட்டுக்கு போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவங்களோட விருப்பம், அவங்களோட முடிவு. ஆனால் இந்த அரசியல் நகர்வு இருக்கு இல்லையா, இது எனக்கு 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 பிடிக்கல. பரப்புரையில் திட்டிக்கிறது, அதுக்கப்புறம் போய் தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் மக்களும் பாவம், மக்களுக்குமே ரொம்ப குழம்பும். இப்போ என்னோடய விஷயத்துலேயே பார்த்துருப்பீங்க, நான் எத்தனை தடவை வீடியோஸ் போட்டு எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க, என்னையை காப்பாற்றுங்க, தமிழ்நாட்டில் வாழ விடுங்க அப்படின்னு நான் கெஞ்சுறேன். ஆனால் அதை யாருமே அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. மாறா போய் அந்த அரசியல்வாதிக்கு போய் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை யாரெல்லாம் கொச்சப்படுத்தினாங்களோ, தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ விடாமல் பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தகுந்த பாடம் போட்டுனீங்க. இதோடு நான் எல்லாருக்கிட்டேருந்து விலகிறேன். இது என்னோடய கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வீடியோ போட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு என்றைக்குமே என் வாழ்க்கையில் நான் பண்ண மாட்டேன். வாழ்வோ சாவோ, என்னால் வாழ முடியுதோ, நான் செத்து போகிறேனோ, அது எல்லாத்தையும் நான் கர்நாடகாவில் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப வருத்தமாச்சு. அந்த வலி என்ன அப்படின்றது என்னோட இடத்துல இருந்தவங்களுக்கு தான் அது புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, என்னோட எதிரியை ஒருத்தங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் எனக்கு எதிரி அப்படின்னு தான் நான் இனிமேல் பார்ப்பேனே தவிர, இதுக்கு வேறு எந்த விதமான ஒரு விளக்கமும் என்னால் கொடுக்க முடியாது. விளக்கம் கொடுத்துட்டு நான் என்னையும் ஏமாற்றிக்க முடியாது. அதனால் கிளியராக இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேருந்தும் நான் விலகிறேன், எல்லாத்துலேருந்தும் நான் விலகிறேன். தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கட்டும், என்னென்ன ஆகணும்னு இருக்குதோ தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கட்டும். உங்கள் எல்லாரோட அன்பும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு